வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குமுதா. உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுட்டி வில்லேஜ் டிவி. இங்கே உங்களுக்காக அழகான கிராமத்து கதைகள், மனதை தொடும் நீதி கதைகள், சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் குடும்ப கதைகள் காத்திருக்கின்றன. அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்தி சுட்டி வில்லேஜ் குடும்பத்தில் இணைந்திடுங்கள். வாங்க, இன்றைய இனிய கதைக்குள் போகலாம். மீனாட்சி அம்மாளுக்கு தன் கணவர் எழுதி வைத்த பூர்வீக வீடும் தோப்பும் மட்டும்தான் மிச்சமிருந்தது. கணவர் மறைவிற்கு பிறகு தன் ஒரே மகன் கார்த்திக் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்தார். கார்த்திக்கோ ஆடம்பரமாக வாழ ஆசைப்பட்டு நண்பர்களுடன் சேர்ந்து தொழிலில் நஷ்டமடைந்து கடனாளியாக நின்றான். ஒரு நாள் இரவு கார்த்திக் தன் தாய் மீனாட்சி அம்மாளிடம் வந்து பாசமாக பேசத் தொடங்கினான். அம்மா, நான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். அதுக்கு பேங்க்ல லோன் கேட்கறாங்க. இந்த வீட்டையும் தோப்பையும் என் பேருக்கு மாத்தி தந்தா லோன் வாங்கிட்டு கடனை எல்லாம் அடைச்சிடுவேன். அப்புறம் உங்கள நான் ராணி மாதிரி வச்சு பாத்துப்பேமா என்று ஆசை வார்த்தை கூறினான். பக்கத்து அறையிலிருந்து இதை கேட்ட மருமகள் கவிதா கார்த்திக்கின் சுயரூபத்தை உணர்ந்து, அத்த, அவசரப்பட்டு சொத்தை எழுதி தராதீங்க. கார்த்திக் இப்போ கடனாளியாயிருக்கான் என்று எச்சரித்தாள். ஆனால் கார்த்திக்கோ, நீ எங்களை பிரிக்க பார்க்கிறியா என்று கவிதாவை திட்டினான். மகனின் பாச வலைக்குள் விழுந்த மீனாட்சி அம்மாள் கவிதாவின் பேச்சை கேட்காமல் அடுத்த நாளே சொத்து முழுவதையும் கார்த்திக் பேருக்கு எழுதி கொடுத்தார். வீட்டை விட்டு துரத்தப்பட்ட தாய் சொத்து பத்திரம் கைக்கு வந்த மறுநாளே கார்த்திக்கின் குணம் அடியோடு மாறியது. அம்மாவை கண்டுகொள்வதே இல்லை. ஒரு வாரம் கழித்து கார்த்திக் வீட்டிற்கு ஒரு பெரிய பணக்காரரை கூட்டிட்டு வந்தான். அம்மா, நான் இந்த வீட்டையும் தோப்பையும் இவருக்கு வித்துட்டேன். அட்வான்ஸ் பணத்தை வச்சு என் கடனை எல்லாம் அடைச்சிட்டேன். அவங்க அடுத்த வாரம் இந்த வீட்டை இடிச்சிட்டு புது பங்களா கட்ட போறாங்க. அதனால மீயோ கவிதாவும் உங்க மூட்டை முடிச்ச எடுத்துக்கிட்டு கிராமத்துல இருக்க நம்ம பழைய ஓட்டு வீட்டுக்கு கிளம்புங்க என்று அசால்ட்டாக கூறினான். மீனாட்சி அம்மாள் அதிர்ச்சியில் உறைந்து போனார். டே கார்த்திக், பெத்த தாயை வீட்டை விட்டு துரத்துறியாடா? இந்த வீட்லகான உன் அப்பாவோட நினைவுகள் இருக்கு என்று கதறி அழுதார். ஆனால் கார்த்திக் இரக்கமில்லாமல், இனிமே இந்த வீடு எனக்கு சொந்தமில்ல, மரியாதையா வெளியே போங்க என்று கையை பிடித்து வெளியே தள்ளினான். கவிதா தன் மாமியாரை தாங்கி பிடித்துக் கொண்டு, அத்த, அழாதீங்க. பெத்த தாய்க்கு துரோகம் செஞ்ச இவனுக்கு காலம் கண்டிப்பா பாடம் துகட்டும். வாங்க போலாம் என்று மாமியாரை அழைத்துக் கொண்டு அந்த ஓட்டு வீட்டிற்கு சென்றாள். மருமகளின் மாஸ்டர் பிளான் அந்த ஓட்டு வீட்டில் அமர்ந்து மீனாட்சி அம்மாள் அழுது கொண்டே இருந்தார். கவிதா, அன்னைக்கு நீ சொன்னதை கேட்காம போயிட்டேனே. என் மகனே என்ன நடுத்தெருவுல நிப்பாட்டிட்டானே என்று வருந்தினார். கவிதா அவர் கைகளை பிடித்து, அத்த, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க சொத்தையும் உங்களோட இந்த வீட்டையும் கார்த்திக் காலில் விழுந்து உங்ககிட்டயே திருப்பிக் கொடுக்க வைக்கிறேன் என்று சபதம் செய்தாள். அடுத்த 2 நாட்கள் கவிதா கார்த்திக்கிற்கு தெரியாமல் ஒரு பெரிய வழக்கறிஞரையும் கார்த்திக்கிற்கு லோன் தருவதாக சொன்ன வங்கி அதிகாரியையும் இரகசியமாக சந்தித்தாள். 3ஆம் நாள் கார்த்திக் வீட்டை வாங்கிய பணக்காரரிடம் மீதி பணத்தை வாங்குவதற்காக பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு வந்தான். கவிதா தன் மாமியார் மீனாட்சி அம்மாளை கூட்டிக் கொண்டு அங்கே கம்பீரமாக வந்து நின்றாள். அவளுடன் போலீசாரும் வக்கீலும் வந்திருந்தனர். கிளைமேக்ஸ் டிவிஸ்ட். அவர்களை பார்த்ததும் கார்த்திக் கோபமாக, இங்க எதுக்குடி வந்தீங்க? சொத்துதான் என் பேருக்கு வந்தாச்சே, இனி நீங்க என்ன பண்ண முடியும் என்று நையாண்டியாக சிரித்தான். வக்கீல் முன்னால் வந்து ஒரு நோட்டீஸை நீட்டினார். கார்த்திக், சீனியர் சிட்டிசன் ஆக்ட், மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் படி பெத்த பெற்றோரை காப்பாற்ற வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில்தான் எந்த ஒரு தாயும் மகனுக்கு சொத்தை எழுதி கொடுக்க முடியும். அப்படி பெற்றோரை கவனிக்காமல் வீட்டை விட்டு துரத்தினால் எழுதி கொடுக்கப்பட்ட தான செட்டில்மெண்ட் பத்திரம் செல்லாது என்று சட்டம் கூறுகிறது என்றார். அதிர்ந்து போன கார்த்திக், என்னது செல்லாதா? பத்திரம் என் பேர்ல தானே இருக்கு என்று கத்தினான். உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டர், கார்த்திக், உன்னோட சிசிடிவி ஃபுட்டேஜ் மற்றும் பக்கத்து வீட்டுக்காரங்க சாட்சியின்படி நீ உன் அம்மாவை வீட்டை விட்டு வெளியே தள்ளுனது நிரூபணமாகிருக்கு. அதனால கலெக்டர் உத்தரவுப்படி இந்த சொத்து பத்திரம் இப்போதே ரத்து செய்யப்படுகிறது. இந்த சொத்து மீண்டும் மீனாட்சி அம்மாளுக்கே சொந்தம் என்று அதிரடி தீர்ப்பை கூறினார். வீட்டை வாங்க வந்த பணக்காரர் கோபமடைந்து, ஏண்டா கார்த்திக், உன் அம்மா சொத்தே இல்லாத உனக்கு நான் எதுக்குடா பணம் தரணும்? நான் கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை வட்டி முதலுமாக இப்போதே திருப்பித்தா, இல்லைனா 420 சீட்டிங் கேஸ்ல உன்னை உள்ள தள்ளுவேன் என்று காலரை பிடித்தார். காலில் விழுந்த மகன் கார்த்திக்கிற்கு பூமியே சுழல்வது போல இருந்தது. கையில் பணமும் இல்லை, சொத்தும் கைவிட்டு போய்விட்டது. ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. வேறு வழியில்லாமல் கார்த்திக் ஓடி வந்து தன் தாய் மீனாட்சி அம்மாளின் காலில் விழுந்து கதறினான். அம்மா, என்ன மன்னிச்சுடுமா. பண ஆசையில புத்தி கெட்டு போய் உன்னை வீட்டை விட்டு துரத்தின.
என்ன ஜெயிலுக்கு போக விட்டுட்டாதம்மா. அந்த பணக்காரருக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு இந்த தோப்ப வச்சு எப்படியாவது என்னை எஸ்கேப் பண்ணுமா என்று அழுது புலம்பினான். மீனாட்சி அம்மாள் தன் மருமகள் கவிதாவை பார்த்தார். கவிதா கார்த்திக்கின் அருகில் வந்து, கார்த்திக், பெத்த தாயோட பாசத்துக்கு முன்னாடி இந்த சொத்து பணம் எல்லாம் வெறும் தூசிதான். ஆனா நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு ஒரு தண்டனை வேணும். இனிமே இந்த வீட்டோட முழு அதிகாரமும் அத்தை கிட்டதா இருக்கும். நீ கடனை அடைக்க தோப்புல இறங்கி விடிய விடிய விவசாயம் செஞ்சு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு கடனை அடைக்கணும். அது வரைக்கும் உனக்கு இந்த வீட்ல தங்க மட்டும்தான் இடம். சொத்துல ஒரு பைசா கூட உரிமை கிடையாது என்று கசட்டையாக கூறினாள். கார்த்திக் தலை குனிந்து, சரி கவிதா, நீ சொல்றபடியே கேக்கற என்று ஒப்புக்கொண்டான். மீனாட்சி அம்மாள் தன் மருமகள் கவிதாவின் சாதுரியத்தைக் கண்டு பெருமிதத்துடன் அவளது கைகளை கோர்த்து கொண்டார். பெத்தத்தாயை துரத்திய மகனுக்கு மருமகளின் சட்டப்பூர்வமான மாஸ்டர் பிளான் மூலம் தகுந்த பாடம் புகட்டப்பட்டது. கவிதா போட்ட நிபந்தனையின்படி கார்த்திக்கிற்கு சொத்தில் எந்த உரிமையும் இல்லை என்றாலும் பெற்ற மனம் என்பதால் மீனாட்சி அம்மாள் அவனுக்கு வீட்டில் தங்க இடம் கொடுத்தார். மறுநாளே விடியற்காலையில் கவிதா கார்த்திக்கின் கையில் ஒரு மண்வெட்டியை கொடுத்து, இனிமே உங்க ஆடம்பர வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சு, தோப்புல இறங்கி வேலை செய்யுங்க என்று கராராக கூறினாள். ஆரம்பத்தில் ஏசி அறையிலும் சொகுசான கார்களிலும் சுற்றிய கார்த்திக்கிற்கு வெயிலில் வேலை செய்வது நரகமாக இருந்தது. கைகள் கொப்புளித்தன, உடல் வலித்தது. ஆனால் அந்த பணக்காரருக்கு கொடுக்க வேண்டிய கடனும் ஜெயில் பயமும் அவனை ஓயாமல் வேலை செய்ய வைத்தன. மறுபுறம் மீனாட்சி அம்மாளும் கவிதாவும் வீட்டிலிருந்து கொண்டே சிறிய அளவில் இயற்கை உரங்கள் தயாரிக்கும் தொழிலை தொடங்கினர். கவிதா தன் சாதுரியத்தால் தோப்பில் விளையும் தென்னை மற்றும் காய்கறிகளை நேரடியாக சந்தைக்கு கொண்டு சென்று நல்ல லாபம் பார்க்க தொடங்கினாள். 6 மாதங்கள் கடந்தன. கார்த்திக் கஷ்டப்பட்டு உழைத்து தன் கடனில் ஒரு பகுதியை அடைத்திருந்தான். அவனது உடலிலும் குணத்திலும் நல்ல மாற்றம் தெரிந்தது. தாயிடமும் மனைவியிடமும் பேசவே பயந்து தப்பா செய்து வாழ்ந்து வந்தான். ஒருநாள் கார்த்திக் தோட்டத்தில் தனியாக வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவனை தொழிலில் நஷ்டமடையச் செய்து ஏமாற்றிய பழைய நண்பர்கள் விவேக் மற்றும் சரவணன் அங்கு வந்தனர். விவேக், என்னடா கார்த்திக், இப்படி பண்ணையார் மாதிரி இருந்தவன் இன்னைக்கு புழுதியில கிடக்கற, உன் பொண்டாட்டி உன்னை நல்லா வச்சு செய்றா போல என்று நையாண்டி செய்தான். கார்த்திக், என்னை ஏமாத்தனது பத்தாதுன்னு இப்போ எதுக்குறா வந்தீங்க, என்னை என் பாட்டுக்கு வாழ விடுங்க என்று கோபமாக கூறினான். சரவணன், டேய் மச்சான், நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்தோம். சிட்டில ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் டீல் இருக்கு. இந்த தோப்ப மட்டும் நீ எப்படியாவது உங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கி எங்க கிட்ட கொடுத்தா உனக்கு வர்ற கமிஷன்ல மொத்த கடனையும் ஒரே நாள்ல அடைச்சிடலாம். நீ மறுபடியும் ராஜா மாதிரி வாழலாம் என்று மீண்டும் ஆசை வார்த்தை கூறினர். கார்த்திக்கின் மனதில் ஒரு கணம் பழைய ஆடம்பர ஆசை எட்டி பார்த்தது. ஆனால் தன் தாயை நடுத்தெருவில் நிறுத்திய அந்த பழைய ரணமும் கவிதாவின் சட்டப்பூர்வமான மாஸ்டர் பிளானும் நினைவுக்கு வர அவன் சுதாரித்துக் கொண்டான். சி, போங்கரா இங்கிருந்து, இனி உங்க பாச்சா என்கிட்ட பலிக்காது என்று அவர்களை விரட்டியடித்தான். ஆனால் அந்த ஏமாற்றுக்கார நண்பர்கள் சும்மா இருக்கவில்லை. எப்படியாவது அந்த தோப்பை கைப்பற்ற மீனாட்சி அம்மாள் இல்லாத நேரத்தில் கார்த்திக்கை வற்புறுத்தி ஒரு கள்ள கையெழுத்து பத்திரத்தில் விரல் ரேகை வாங்க திட்டம் தீட்டினர். ஒரு நாள் இரவு கவிதாவும் மீனாட்சி அம்மாளும் வெளியூர் கோவிலுக்கு சென்றிருந்த சமயம் பார்த்து விவேக்கும் சரவணனும் ரவுடிகளுடன் கார்த்திக்கின் வீட்டிற்குள் புகுந்தனர். கார்த்திக்கை கத்தியை காட்டி மிரட்டி பலாத்காரமாக நிலபத்திரத்தில் கையெழுத்து வாங்க முயன்றனர். அப்போது வீட்டின் கதவு அதிரடியாக திறந்தது. உள்ளே இன்ஸ்பெக்டருடன் கவிதா நின்று கொண்டிருந்தாள். ட்விஸ்ட் என்னவென்றால், கவிதா ஏற்கனவே கார்த்திக்கின் மொபைலில் ஒரு ரகசிய வாய்ஸ் ரெக்கார்டர் செயலியை நிறுவியிருந்தாள். நண்பர்கள் தோப்பிற்கு வந்து மிரட்டிய முழு உரையாடலையும் கார்த்திக் புத்திசாலித்தனமாக ரெக்கார்ட் செய்து கவிதாவிற்கு அனுப்பியிருந்தான். அத்துடன் வீட்டில் ரகசிய சிசிடிவி கேமராவையும் கவிதா பொருத்தியிருந்தாள். கவிதா, என்ன விவேக், சரவணன் கார்த்திக் இன்னும் பழைய ஏமாளி கார்த்திக்னே நினைச்சீங்களா? இப்போ அவன் கவிதாவோட புருஷன். நீங்க அவனை மிரட்டினது, அப்புறம் முன்னாடி அவனை ஏமாத்தி பணம் பறிச்சது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு என்று போனை காட்டினாள். போலீசார் விவேக்கையும் சரவணனையும் கைக்கிலங்கு போட்டு கைது செய்தனர். நண்பர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு கார்த்திக் நடுங்கும் குரலில் கவிதாவிடம், என்ன மன்னிச்சிரு கவிதா, அவங்க பேசினப்போ என் மனசு ஒரு நிமிஷம் மாறினது உண்மைதான். ஆனா நீங்க என் மேல வச்ச நம்பிக்கையும் சட்டம் எனக்கு கத்துக் கொடுத்த பாடமும் என்ன மாத்திலுச்சு என்று கூறினான். அப்போது பின்னாலிருந்து வந்த மீனாட்சி அம்மாள் கார்த்திக்கின் தலையை வருடி, என் மக முழுசா மாறிட்டான் கவிதா, கடனை அடைக்க தோப்புல உழைச்சது மட்டும் இல்லாம இன்னைக்கு பேராசப்படாம உண்மையா நடந்துகிட்டான்
என்று ஆனந்த கண்ணீர் வடித்தார். கவிதா புன்னகையுடன், ஆமாத்த, இப்போதான் இவரு இந்த வீட்டுக்கு நிஜமான வாரிசு. கார்த்திக், உங்க உழைப்புக்கு கிடைச்ச லாபத்துல நாம மொத்த கடனையும் அடைச்சாச்சு. இனிமே இந்த தோப்பும் வீடும் அத்தைக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான் என்று கூறி புதிய பத்திரத்தில் கார்த்திக்கின் பெயரையும் ஒரு பங்குதாரராக சேர்த்து குடும்பத்தை ஒன்றாக கொண்டு சென்றாள். சுயநலக்காரனாக இருந்த கார்த்திக் தன் மனைவியின் சாதுரியத்தாலும் சட்டத்தின் உதவியாலும் உழைப்பின் அருமையை உணர்ந்த ஒரு நல்ல மகனாகவும் கணவனாகவும் மாறி தன் குடும்பத்தை ராணி போல கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோன்ற அழகான கிராமத்து கதைகள், நீதி கதைகள் மற்றும் குடும்ப அனிமேஷன் கதைகள் பார்க்க எங்கள் சுட்டி வில்லேஜ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நான் உங்கள் குமுதா. மீண்டும் ஒரு அழகான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்.